رحمة للعالمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ورضوان من الله أكبر. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு எல்லா புகழும் உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் நம் உயிரினும் மேலான தலைவர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்த அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிச்சுவற்றை வழுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபியீங்கள், தபா தாபியீங்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லவர்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக பொழியட்டுமாக. நாம் எல்லாம் மரணிக்கும் நேரத்தில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவை உதட்டளவில் அல்ல உள்ளத்தால் மொழிந்து மரணிக்கும் நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ ஏற்பட்டுவிட்ட சிறிய பெரிய குற்றங்குறைகளை, பிழைகளை, பாவங்களை கருணைமிக்க ரப்புல் ஆலமீன் மன்னித்து அவனுடைய திரு பொருத்தத்தை பெற்ற சாலிஹான மக்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்தருள் பாலிப்பானாக. நம்முடைய பெற்றோர்களில் யார் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சரீர சுகத்தையும் உடல் ஆஃபியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. நம்முடைய பெற்றோர்களில் யார் நம்மை விட்டும் பிரிந்து சென்று விட்டார்களோ அந்த பெருமக்களுடைய பிழைகளை கருணை மிக்க ரப்புல் ஆலமீன் மன்னித்தருள்வானாக. அவருடைய கபறுகளை விசாலப்படுத்துவானாக, அவற்றை ஒளிவீச செய்வானாக. நாளை மறுமை தினத்தில் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் எனும் உயர்ந்த சுவனத்தில் அவர்களை கண்டுகளிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. சங்கைக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகத்திலே முஸ்லிம்களாக மூமின்களாக வாழக்கூடிய நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுக்கு அடுத்தபடியாக நிறைய அமல்களை செய்கிறோம். பொதுவாக, ஜமாஅத்தாக, தனியாக, ரகசியமாக நாம் செய்யக்கூடிய அந்த அமல்களுக்கு பஞ்சமில்லை. நம்முடைய ஆர்வத்தை பொறுத்து அது கூடும் குறையும். இத்தகைய சூழ்நிலையில் இந்த அமல்களை நாம் அல்லாஹ்விடத்தில் ஹுஜ்ஜத்தாக, ஆதாரமாக காட்ட முடியுமா என்பதை குறித்து நாம் யோசிக்க வேண்டும். நாளை மறுமை தினத்தில் அல்லாஹ்விடத்திலே செல்லுகிற பொழுது இந்த அமல்களை நான் உனக்காக இதை செய்தேன் என்ற நிய்யத்தின் அடிப்படையில் அவனிடத்தில் ஆதாரமாக காட்ட முடியும் விதமாக நம்முடைய அமல்கள் இருக்கிறதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அப்படி அந்த அமல்கள் ஆதாரமாக காட்ட வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அனைத்தும் அல்லாஹுவின் திருப்தியை பெறும் நோக்கத்தில் அமைய பெற்றிருக்க வேண்டும். உலகத்தில் நாம் எல்லோரும் யார் யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கிறோம். நாம் செய்யக்கூடிய செய்கையின் வழியாக நம்மை சுற்றி இருப்பவர்கள், நமக்கு முன்னாலே இருப்பவர்கள் யாரையேனும் நாம் இம்ப்ரெஸ் பண்ண வேண்டும், திருப்திப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் நம்முடைய காரியங்களை ஆற்றிக்கொண்டே இருக்கிறோம். மனைவியின் திருப்தியை பெறுவதற்காக, பிள்ளைகளின் திருப்தியை பெறுவதற்காக, கணவனின் திருப்தியை பெறுவதற்காக, பெற்றோருடைய திருப்தியை பெறுவதற்காக, குடும்பத்தாருடைய திருப்தியை பெறுவதற்காக, முதலாளியின் திருப்தியை பெறுவதற்காக என்று அவரவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள், அவர்களை சார்ந்து அவர்களுக்கு மேலே அல்லது அவர்களுக்கு சமமாக யார் இருக்கிறார்களோ அவர்களை திருப்திப்படுத்தும் விதமாக அந்த காரியங்கள் அமைய வேண்டும் என்று நாம் கருதுகிறோம். ஆனால் நான் மேலே ஓதிய வசனத்தில் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வரிதுவானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய திருப்தி தான் பெருசு என்று சொல்கிறார்.
இந்த வாசகத்தை நாம் நம்முடைய அடிமனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும், விதைத்து வைத்திருக்க வேண்டும். வரிதுவானும் மினல்லாஹி அக்பர். அல்லாஹ்வுடைய திருப்தி தான் பெருசு, அதுதான் மிகப்பெரியது என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலே சொல்லி காட்டுவதை காட்டுகிறார், சுட்டி காட்டுகிறார். என்னுடைய கணவர் சாலிகான மனிதர் தான் என்று ஒரு மனைவி திருப்திப்படுவார், என்னுடைய மனைவி சாலிகானவர் தான் என்று ஒரு கணவர் திருப்திப்படுவார், என்னுடைய தந்தை என்னுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்கிறார் என்று பிள்ளை திருப்திப்படுவார், பிள்ளைகள் தங்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்தார்கள், மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறார்கள் என்று பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள், திருப்திப்படுவார்கள். மனைவி மக்களை திருப்திப்படுத்துவதற்காக நாம் எதை செய்தாலும், எந்த காரியத்தை செய்தாலும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக நான் இதை செய்கிறேன் என்று ஒரு ஒற்றை நிய்யத்தை நம்முடைய அடிமனதில் நாம் ஆழமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதிலே நாம் இந்த நிய்யத்தை வைத்துக் கொள்ளுகிற பொழுது அதில் பெருமை வராது, விளம்பர மோகம் வராது, மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்ற எண்ணம் வராது, தேட்டம் வராது. அப்படி ஒருவேளை இன்னொருவர் நம்மை பாராட்டவில்லை என்று சொன்னால் மனது கிடைந்து அப்படியே அலைபாயக்கூடிய அந்த நிலைமை வராது. ஏன்னா நான் செஞ்சது ரப்புக்காண்டி செய்றேன், என் மனைவி பிள்ளைகளை நான் தான் பார்க்க வேண்டும், அதற்காக நான் திருமணம் செய்தேன், அந்த திருமணத்தை அல்லாஹ்வின் திருப்தியை நாடி நான் செய்தேன், என் மனைவி பிள்ளைகள் சுபிட்சமாக வாழ வேண்டும் என்பதற்காக நான் சம்பாதிக்கிறேன், அது என்னுடைய கடமை. ஆனால் அல்லாஹ்வின் திருப்தியை பெற வேண்டும் என்பதற்காக நான் சம்பாதிக்கிறேன் என்று ஒரு கணவர், ஒரு குடும்ப தலைவர் நினைக்கிற பொழுது அது அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டும் என்று நினைத்து விட்டாலே அதில் ஹராமான சம்பாத்தியம் வராது. ஹராமான சம்பாத்தியம் வராமல் போகிற பொழுது அந்த குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்கும். நாம் இந்த ஒரு வார்த்தையை நாம் எந்த செயலை செய்கிற பொழுதும் அதற்கு பின்னாலே நாம் ஆழமாக நாம் அல்லாஹ்வின் திருப்திக்காக நான் இதை செய்கிறேன், அவனை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக செய்கிறேன் என்று சொல்லிவிட்டாலே அந்த வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக, மகத்துவமிக்க வாழ்க்கையாக, புனிதம் நிறைந்த வாழ்க்கையாக அந்த வாழ்க்கை மாறிவிடும். தர்மம் செய்கிறோம், தர்மம் செய்கிற பொழுது அல்லாஹ்வுக்காக நான் இதை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டால், அந்த நிய்யத்து வந்துவிட்டால் அந்த தர்மம் காப்பாற்றப்படும். அதற்கான கூலி இம்மையிலும் மறுமையிலும் குறைவின்றி நிரப்பமாக அல்லாஹ் தருவான். கொடுக்கிற பொழுது நான் மட்டும்தான் கொடுக்கிறேன், மற்றவர்கள் யாரும் கொடுக்கவில்லை என்கிற எண்ணம் வந்துவிட்டால், ஒரு 4 பேர் நிக்கிறாங்க, அப்போ ஒருத்தர் ஒரு மிஸ்கீன் ஏதாவது உதவி கேட்கிறார், அந்த 4 பேரில் 3 பேர் சும்மா இருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இவர் மட்டும் எடுத்து கொடுக்கிறார். அப்படி கொடுக்கிற பொழுது அல்லாஹ்வுக்காக நான் சதக்கா செய்கிறேன் என்று நினைத்து விட்டால் அது அல்லாஹ்விடத்தில் கபூலியத்தை பெற்றுத் தரும். அப்படி நினைப்பதற்கு பதிலாக கஞ்சா பிஸ்னாரிங்க 3 பேர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, கேட்டத அவங்க 3 பேர் கவனிக்கல, நான் மட்டும்தான் கவனிச்சேன், நான் மட்டும்தான் தர்மம் செய்து விட்டேன் என்று நினைத்து விட்டால் அந்த சதக்கா பாழாகிவிடும், அதற்கான கூலி கிடைக்காது. காரணம் நிய்யத்து அடிவாங்கிவிட்டது. நிய்யத்து அடிவாங்கி விடுகிற பொழுது எல்லா செயல்களும் அடிவாங்கிவிடும். நிய்யத்து நான் அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் என்று நினைத்து விட்டால், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வேண்டும் என்று அவன் எண்ணத்தில் அந்த காரியத்தை ஆற்றிவிட்டால் அந்த காரியம் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறும், அதற்கான கூலி நமக்கு கிடைக்கும். எனவே எந்த காரியத்தை செய்கிற பொழுதும், அது தொழிலாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, பொது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி இணைவதாக இருந்தாலும் சரி, அதற்கு பின்னாலே அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய சந்ததிகளை பெற வேண்டும் என்பதற்காக நான் இந்த காரியத்தில் ஈடுபடுகிறேன் என்று நினைத்து விட்டால் அது ஒரு இபாதத்தாக மாறிவிடும். எல்லாவற்றுக்கு பின்னாலும் இந்த ஒரு நிய்யத்து, ஒரே ஒரு வார்த்தை தான், ரிதுவானுன் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் பெருசு அப்படின்னு நினைச்சிட்டோம்னா நம்முடைய அமல் நம்முடைய காரியம், நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக, மகத்தான வாழ்க்கையாக, அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தை பெற்ற வாழ்க்கையாக அது மாறிவிடும். நமக்கு முன்னோடிகள் சஹாபாக்கள் தான். அவர்கள் செய்த எல்லா காரியங்களுக்கு பின்னாலும் இந்த ஒரு நிய்யத்து, இந்த ஒரு எண்ணம் தான் உள்ளே ஊடுருவி பாய்வதை நாம் பார்க்க முடியும். யுத்தத்திற்கு அழைக்கிற பொழுது மனம் திறந்து வருவார்கள். இதுல கலந்துகிட்டோம்னா உசுறு போயிடும், குடும்பம் அனாதையாகிவிடும்,
பிள்ளைகள் எத்தியமாகி போய்விடுவார்கள், நாம் உயிரை துறப்பதால் என்ன கிடைத்து விட போகிறது, நம்மள மாதிரி 4 பேர் சும்மா தானே இருக்கிறாங்க, அவங்கள மாதிரி நம்மளும் இருந்து விட்டு போவோமே என்ற எண்ணம் எல்லாம் இல்லாமல் சஹாபா பெருமக்கள் யுத்தத்திற்காக அழைத்த பொழுது இந்த யுத்தத்தில் உயிர் துறப்போம் என்பது உறுதியாக தெரிந்ததற்கு பின்னாலும் ஓடோடி வந்தார்கள். அதற்கு பின்னாலே இருந்த நியத்து என்ன என்றால் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வேண்டும் என்பதாக மட்டும்தான். யுத்தத்திற்காக நீங்கள் உங்களுடைய நிதிகளை தாராளமாக வாரி வழங்குங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட சந்தர்ப்பத்தில் எல்லாம் வீட்டில் எது இருக்கிறதோ அதை கொண்டு வந்து கொடுத்தார்கள். எது இல்லையோ இல்லை என்று அவர்கள் மனமு வந்து சொன்னார்கள். என்னிடத்தில் இவ்வளவு இருந்தால் நான் தாராளமாக அல்லாஹ்வுடைய வழியில் செலவழிப்பேன் என்று தன்னுடைய ஆசையை விருப்பத்தை அவர்கள் வெளியிட்டார்கள். அந்த ஆசையும் விருப்பமுமே அவர்கள் செய்ததற்கான கூலிகளை அவர்களுக்கு பெற்று தந்து விட்டது. எல்லா விஷயத்திலும் சஹாபா பெருமக்கள் நான் அல்லாஹ்வுக்காக செய்கிறேன், அல்லாஹ்வுடைய திருப்திக்காக செய்கிறேன், அவனை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக செய்கிறேன் என்கிற அந்த எண்ணத்திற்கு அவர்கள் தான் முன்னோடிகள். அவர்கள் எல்லா இடத்திலும் நான் அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் என்று சொன்ன காரணத்தினால் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை திருப்தி பெற்றார். அதனால் தான் நாம் சஹாபாக்களுடைய பெயரை சொல்லுகிற பொழுது ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லுகிறோம். இந்த ரலியல்லாஹு அன்ஹுங்கிற பட்டம் இருக்கு பாருங்க, இது அவர்களாக சூட்டிக் கொண்ட பெயர் அல்ல, பட்டம் அல்ல. பொன்மனச்சம்மல், வாரி வழங்கும் வள்ளல் என்றெல்லாம் மனிதர்கள் சூடிக்கொள்கிறார்களே, அது மாதிரியான ஒரு பட்டம் அல்ல. மனிதர்கள் தாங்களாக சூடிக்கொண்ட பட்டம் அல்ல, அது அல்லாஹ் கொடுத்திருக்கிற பட்டம். அதனால்தான் மூமின்கள் சஹாபாக்களுடைய பெயரை சொல்லுகிற பொழுதும் அதை கேள்விப்படுகிற பொழுதும் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்ல வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். அல்லாஹ் அவர்களை திருப்திப்படுத்தால் அவர்கள் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள், திருப்தி அடைந்தார்கள் என்கிற ஒரு அருமையான வாசகத்தை அல்லாஹ் சொல்கிறான். கியாமத்து வரைக்கும் இந்த பட்டம் நீடித்து நிலைத்திருக்கும். இடையில யாருமே வந்து இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த திருப்தியை பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நான் கொடுத்ததை நீங்கள் திருப்திப்படுங்கள் என்று சொல்கிறார். எனவே இது அவர்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் அல்லாஹ்வுடைய திருப்தியை ரிதுவானை பெறுவதற்காக அவர்கள் இந்த காரியத்தை செய்தார்கள் என்று நாம் குர்ஆனிலே இருந்தும் ஹதீஸுகளில் இருந்தும் வரலாற்றிலே இருந்தும் நாம் நிறைய செய்திகளை நாம் பார்க்க முடியும். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நமக்கெல்லாம் நன்றாக தெரிந்த மிகச்சிறந்த ஒரு சஹாபி, மிகச்சிறந்த ராஜதந்திரி, போர்க்கள வித்தகர். அவர் பங்கேற்ற எல்லா போர்க்களங்களும் வெற்றி உறுதி. இந்த போர்க்களத்திற்காக ஒரு படையை அனுப்புகிற பொழுது அதில் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு இருந்து விட்டால் வெற்றி உறுதி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒரு தகவல். அதில் மாற்று பேச்சுக்கே இடமில்லை. அவர் கலந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா போரிலும் அவர் வெற்றியை கொண்டு வந்து கூறுவார். போர்க்களத்தில் அவ்வளவு நெருக்கடியாக இருந்தாலும் வியூகங்களை வகுப்பதில் அவள் வல்லவராக திகழ்ந்தார். இதையெல்லாம் விட காலித் ரலியல்லாஹுடைய சிறப்புகளை பற்றி நிறைய பேசுகிற பொழுது சஹாபாக்கள் நெகிழ்ந்து சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, போர்க்களத்தில் அவர்கள் எதிரிகள் உக்கிரமாக தன்னை நோக்கி அம்புகளாலும் வாட்களையும் உருவிக்கொண்டு வருகிற பொழுது 2 கைகளாலும் ஒரே சமயத்தில் வாட்களை சுழற்றி சண்டை போடுகிற ஆற்றல் பெற்றவர் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவர்கள் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பட்டத்தை கொடுத்தார்கள், சைஃபுல்லா, அல்லாஹ்வுடைய வாள் என்று சொன்னார்கள். அவர்கள் யுத்தம் செய்கிற பொழுது வாளை சுழற்றுகிற பொழுது காலித் ரலியல்லாஹு சுழற்றவில்லை, அல்லாஹ் சுழற்றுகிறான் என்று சொன்னார்கள். அவ்வளவு பெரிய சிறப்புகளை பெற்றவர்கள் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தனித்த சாதனைகளை பேசுவது என்று சொன்னால் மணிக்கணக்காக நாம் பேசிக்கொண்டே இருக்க முடியும். அவ்வளவு பெரிய சாதனைகளை பெற்றவர்கள் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். மக்கள் மத்தியில என்ன எண்ணம் இருந்துச்சுன்னா, காலித் ரலியல்லாஹு அந்த படையில இருந்துட்டாங்கன்னா வெற்றி உறுதி என்கிற எண்ணம் மக்கள் மத்தியிலே பரவலாக இருந்தது. அது உண்மையும் கூட. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுடைய காலகட்டத்தில் ஒரு யுத்தம் நடைபெற்றது. அந்த யுத்தத்திற்கு காதிசியா என்று சொல்லி அந்த யுத்தத்திற்கு பெயர். நாம் வரலாற்றில் மறந்துவிடக் கூடாத ஒரு யுத்தம். எப்படி இஸ்லாமிய வரலாற்றில் பத்ர் போருக்கு என்று ஒரு பெயர் இருக்கிறதோ, ஒரு மகத்துவம் இருக்கிறதோ, அதே போல உமர் ரலியல்லாஹுடைய ஹிலாஃபத்தின் பொழுது, ஆட்சி அதிகாரத்தின் பொழுது, அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த பொழுது நடந்த யுத்தத்திற்கு பேர் என்னங்க? காதிசியா என்று சொல்லக்கூடிய அந்த யுத்தம். பத்ர் யுத்தம் நடந்த பொழுது அரேபிய தீபகற்பத்தில் முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு குழு இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது, இஸ்லாம் இங்கே உருவாகி கொண்டிருக்கிறது என்கிற செய்தியை இந்த உலகத்திற்கு சொன்னது பத்ர் யுத்தம்.
காதிசியா யுத்தம் தான் இந்த உலகத்திற்கெல்லாம் இங்கே ஒரு முஸ்லிம் என்ற ஒரு சமூகம் உருவாகி இருக்கிறது என்கிற செய்தியை சொன்னது என்று நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். 23.5 லட்சம் சதுர பரப்பளவுக்கு இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்த பெருமை ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு உண்டு. அது மிக நீண்ட ஒரு வரலாறு. அந்த வரலாறு, இந்த காதிசியா என்று சொல்லக்கூடிய அந்த யுத்தம், அந்த காலகட்டத்தில் 2 பெரிய வல்லரசாக இருந்தவர்கள் ரோம வல்லரசும் பாரசீக வல்லரசும். இந்த பாரசீக வல்லரசை எதிர்த்து தான் அரபுகள் யுத்தத்திற்காக வருகிறார்கள். அரபு நாட்டுடைய வரலாற்றில் வல்லரசுகள் ஒன்றுக்கொன்று மோதிக்கொள்ளும். ஆனால் எந்த இடத்திலும் அரபுகளை பொறுத்தவரையில் ரோமர்களும் பாரசீகர்களும் என்ன கருதி கொண்டார்கள் என்றால், அவங்க சின்ன சின்ன சண்டைகளை போடக்கூடியவங்க, குழுக்களுக்கு இடையிலே சண்டைகளை போடக்கூடியவர்கள், அவர்கள் குலப்பெருமையிலே சண்டைகளை போடக்கூடியவர்கள், அவர்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத பஞ்ச பராரிகள் என்றுதான் இந்த வல்லரசுகள் நினைத்துக் கொண்டிருந்தன. சுமார் 40,000 சஹாபாக்களும் பாரசீக படையை சேர்ந்த 2 லட்சம் பேரும் ஒரு காதிசியா என்று சொல்லக்கூடிய யுத்தத்திலே சந்திக்கிறார்கள். சந்தித்து முஸ்லிம்களுக்கு அதிலே வெற்றி கிடைக்கிறது. இதுல என்ன செய்தினா, மதீனாவில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு காதுக்கு இந்த செய்தி வருகிறது. காதிசியாவுக்கு சஹாபாக்கள் போயிருக்கிறார்கள். அந்த படைக்கு படை தளபதியாக காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறார்கள். காலித் போயிட்டாலே வெற்றிதான் என்று மக்கள் பரவலாக பேசிக் கொண்ட பொழுது, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவிலே இருந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் என்று சொல்லக்கூடிய இன்னொரு பெரிய சஹாபி, அவரை அழைத்து ஒரு கடிதத்தை கையிலே கொடுத்து அனுப்பினார்கள். இந்த கடிதத்தை கொண்டு போய் நேர காதிசியால நம்முடைய படைகளுக்கு தளபதியாக இருக்கக்கூடிய காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு இடத்துல இதை கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. அவங்க அங்கிருந்து போர்க்களத்திற்கு புறப்பட்டு வந்தார்கள். இங்க இன்னும் சற்று நேரத்தில் யுத்தம் தொடங்க போகிறது. 2 அணிகளும் போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி நின்று கொண்டிருக்கிற பொழுது சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா கலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா இந்த கடிதத்தை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி இந்த கடிதத்தை கொடுத்தாங்க. அதுல என்ன இருக்குன்னு தெரியாது, 2 பேருக்குமே தெரியாது. கடிதத்தை பிடித்து பார்த்த பொழுது அதிலே உமர் ரலியல்லாஹு தஆலா எழுதியிருந்தார்கள், இந்த நொடி முதல் நீங்கள் இந்த படைக்கு தளபதி அல்ல, சாதாரண சிப்பாய். இந்த யுத்தத்தை தலைமையேற்று நடத்தக்கூடிய தளபதியாக இந்த கடிதத்தை கொண்டு வரக்கூடிய சஅத் இப்னு அபி வக்காஸ் இருப்பார் என்று சொன்னார்கள். உடனேயே அந்த நொடியிலேயே காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய தளபதி என்று சொல்லக்கூடிய அந்த பொறுப்பை சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு இடத்திலே கொடுத்து விட்டு அவர்கள் பின்னால் ஒதுங்கி போய் நின்றார்கள். வரலாற்றிலே நிறைய இந்த சம்பவங்களை தத்துவங்களை எழுதுவார்கள். பொதுவாக போர்க்களத்திலே சண்டைகளை மூட்டி விடுவதற்கு முனாஃபிக்குகளும் நயவஞ்சகர்களும் நிறைய இருப்பாங்க. அது ஒரு நயவஞ்சகர் வந்து கேட்டாரு, உங்க அமீருக்கு என்ன ஆச்சு? அவர் முதல்ல ஒரு பேச்சு பேசுறாரு, 2வது ஒரு பேச்சு பேசுறாரு. யார்கிட்ட சொல்றாங்க? காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உங்க அமீருக்கு என்ன ஆச்சு? நேற்று வரைக்கும் நீங்க தான் அமீருல் ஜெய்ஷ், படை தளபதி என்று இந்த ஊர் முழுக்க ஒரே பேச்சாக இருந்தது. காலித் தான் படையை நடத்தி வருகிறார் என்று ஊர் முழுக்க ஒரு பேச்சாக இருந்தது. போர் தொடங்குவதற்கு சற்று முன்பு வரை உங்களை தளபதி என்ற பொறுப்பில் இருந்து கீழே இறக்கி வைத்துவிட்டு சாதாரண ஒரு சிப்பாய் என்று சொல்கிறார்களே, இது என்ன நியாயம் என்று அவர்கள் கேட்ட பொழுது ஹஜ்ரத் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நான் நேற்று வரைக்கும் அல்லாஹ்வுக்காகத்தான் யுத்தம் செய்தேன், இப்பொழுதும் அல்லாஹ்வுக்காகத்தான் யுத்தம் செய்ய போகிறேன். நான் அமீருல் ஜெய்ஷாக ஒரு படையின் தளபதியாக இருந்த பொழுதும் நான் அல்லாஹ்வுக்காகத்தான் யுத்தம் செய்கிறேன். நான் சாதாரண சிப்பாயாக இருக்கிற பொழுதும் வீரனாக இருக்கிற பொழுதும் அல்லாஹ்வுக்காகத்தான் யுத்தம் செய்வேன். நீ என்ன வார்த்தைகளை சொன்னாலும் என் மனதில் எந்த சஞ்சலத்தையும் ஏற்படுத்த முடியாது. ரிதுவானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்தி வேண்டும், அதற்காகத்தான் நாங்கள் களத்துக்கு வருகிறோம் என்று ஹஜ்ரத் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா சொன்னதை நாம் பார்க்கிறோம். நம்ம பாருங்க, நிறைய தேர்வுகள் நடக்கிறது, தேர்தல்கள் நடக்கிறது. அது பள்ளிவாசல் தேர்தலாக இருந்தாலும் சரி, இயக்கங்கள் அமைப்புகளுடைய தலைமை பொறுப்புக்கான தேர்தலாக இருந்தாலும் சரி, தோல்வி அடைந்து விட்டால் அவர்கள் எவ்வளவு பெரிய மோசமான பண்புகளுக்கு ஆளாகி விடுகிறார்கள். தாங்கள் தோல்வி அடைந்து விடுகிற பொழுது, தங்களை விடவும் இன்னொருவர் தேர்வு செய்யப்படுகிற பொழுது, அவரை வீழ்த்துவதற்காக எத்தனை சதி ஆலோசனைகளிலே நாம் ஈடுபடுகிறோம். யோசித்து பாருங்கள். இஸ்லாத்திற்கு பெரிய வெற்றிகளை எல்லாம் கொண்டு வந்து கொட்டி கொடுத்த ஒரு தளபதியை போர்க்களத்தில் நின்று சற்று முன்பு வரை அவர்தான் படையை நடத்தி வந்தார் என்கிற நிலையில் நீங்கள் இனிமேல் இந்த படைக்கு தளபதியாக இருக்கக்கூடாது என்று சொல்லுகிற பொழுது அந்த பொறுப்பை
இன்னொரு சஹாபியிடத்தில் ஒப்படைத்து விட்டு பின்னால் வந்து சாதாரண சிப்பாயாக வந்து நிற்கிறார்கள் என்று சொன்னால் அது எத்தகைய மனநிலை? அவருடைய உள்ளத்தில் இருந்த நீயத்து என்ன? ரிதுவானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய திருப்தி தான் எங்களுக்கு பெரிய திருப்தி என்கிற அந்த ஆழமான நீயத்து தான் அவருடைய வாழ்க்கையில் எல்லா வகையான எண்ணங்களையும் கொண்டு வருகிறது. இந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருந்து விட்டால் எந்த மனக்குழப்பத்திற்கும் அது இடம் தராது. நாம் தோல்வி அடைந்தாலும் சரி, பொறுமையை காப்பதற்கு நமக்கு இந்த நீயத்து ஒரு பண்பை கற்றுத்தரும். யாரையும் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வராது. நான் பதவிக்காக அல்ல, படைத்தவனுக்காக இந்த பொறுப்பை சுமக்கிறேன் என்கிற எண்ணம் அதற்கு பின்னாலே வருகிற பொழுது ஜெயிச்சவன் மேல எந்த பொறாமையும் நமக்கு வராது. இந்த பண்பு நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக நாம் வேறு ஒன்று இருக்க வேண்டும் என்பதைத்தான் சஹாபாக்களுடைய இந்த வரலாறும் இது போன்ற அறிவுரைகளும் நமக்கு உணர்த்துவதை பார்க்கிறோம். அதனால் எந்த வேலையை செய்கிற பொழுதும், அது தான தர்மமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, சாதாரண சின்ன வேலையில் இருந்து பெரிய சமூக பொறுப்பாக இருந்தாலும் சரி, லி வஜிஹில்லா லி ரிலல்லா, அல்லாஹ்வுக்காக நான் இதை செய்கிறேன். ஒரு ஒற்றை லைன் தான், ஒற்றை வரி. அந்த வரியை நாம் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு மாணவன் படிக்கிறான் என்று சொன்னால், எதற்காக படிக்கிறாய்? டாக்டர் ஆகுவதற்காக படிக்கிறேன், இன்ஜினியர் ஆகுவதற்காக படிக்கிறேன், நான் இன்ன பொறுப்புக்கு வர வேண்டும் என்பதற்காக படிக்கிறேன். அல்லாஹ்வின் திருப்தியை பெற்ற டாக்டராக நான் வர வேண்டும், அல்லாஹ்வின் திருப்தியை பெற்ற இன்ஜினியராக நான் வர வேண்டும், அல்லாஹ்வின் திருப்தியை பெற்ற வக்கீலாக நான் வர வேண்டும் என்று அந்த மாணவனுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் வந்துவிட்டால் அவருடைய வாழ்க்கை முழுக்க அது செழிக்கும். அவன் பொய் சொல்லாத வக்கீலாக, மிகச்சிறந்த கலப்படம் செய்யாத இன்ஜினியராக, எந்த விதமான குளறுபடிகளும் செய்யாத மருத்துவராக அவன் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு இஸ்லாமிய டாக்டராக, ஒரு இஸ்லாமிய இன்ஜினியராக, ஒரு இஸ்லாமிய பொறியாளராக மாறுவதற்குண்டான வாய்ப்பை இந்த சின்ன நிய்யத்து நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக தந்துவிடும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பிள்ளைகளுக்கு நாம் திருமணம் செய்து வைக்கிறோம். அப்படி திருமணம் செய்து வைக்கிற பொழுது அல்லாஹ் ரசூலுடைய திருப்தியை பெற்ற தம்பதிகளாக எங்கள் தம்பதிகள் வாழ வேண்டும் என்ற நிய்யத்து பெற்றோருடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். அங்கிருந்து அது வருகிறது, இங்கிருந்து இது வருகிறது, இந்த குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம், இந்த குடும்பம் ஊரிலேயே பெயர் பெற்ற குடும்பம், அந்த பொருத்தங்களை எல்லாம் பார்க்க வேண்டும் தான். ஆனால் அதற்கு பின்னாலே அல்லாஹுவின் திருப்தியை பெற்ற தம்பதியராக, மணமக்களாக என் பிள்ளை இருக்க வேண்டும் என்கிற எண்ணம், என்கிற நிய்யத்து பெற்றோருக்கு இருந்து விட்டால், இந்த தம்பதியர் வழியாக அல்லாஹுவின் திருப்தியை பெற்ற சாலியான பிள்ளைகள் உருவாக வேண்டும் என்ற நிய்யத்து பெற்றோருக்கு இருந்து விட்டால் அந்த தாம்பத்திய வாழ்க்கை எவ்வளவு சிறந்த வாழ்க்கையாக இருக்கும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல வியாபாரம் செய்கிறார்கள், எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், வாடிக்கையாளர்களை எப்படி கவர வேண்டும், எப்படி பொருளீட்ட வேண்டும், எப்படி முதலீடுகளை செய்ய வேண்டும் என்பதற்கெல்லாம் நிறைய வழிமுறைகள் இன்றைக்கு கற்றுத்தரப்படுகிறது. வியாபாரம் செய்கிற பொழுது ஒரே ஒரு வார்த்தையை நாம் அடிமனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்ற வியாபாரியாக நான் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து விட்டால் அவருடைய உள்ளத்தில் எந்த தப்பான எண்ணமோ, அடுத்தவர்களை ஏமாற்ற வேண்டும், வஞ்சிக்க வேண்டும், அடுத்தவருடைய பொருளுக்கு நாம் ஆசைப்பட வேண்டும், அவன் கிடைக்க மட்டும் நிறைய ஆள் வர, நம்ம கிடைக்க எவனும் வரமாட்டேங்கிறானே, இந்த சிந்தனைகள் எதுவுமே என்ன செய்யாது, வராது. இப்படி எல்லா விஷயத்திலேயும் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக நான் என்னுடைய இந்த அமலை செய்கிறேன் என்கிற அந்த ஒற்றை வார்த்தை நம்முடைய வாழ்க்கையின் தரத்தையே மாற்றக்கூடிய ஒரு மந்திர சொல்லாக இருக்கும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு பயான் மஜ்லிஸ் நடக்கிறது, போய் உட்காருகிறோம். மொழி தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும், புரிந்தாலும் புரியாவிட்டாலும், அல்லாஹ் ரசூலை பேசக்கூடிய மஜ்லிஸ் நடக்கிறது, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக உட்காருகிறேன் என்று உட்கார்ந்தால் அது புரிந்தாலும் புரியாவிட்டாலும் ஒரு நன்மையான அமலாக அது மாறிவிடும். இப்படி எல்லா காரியத்திலேயும் நாம் அலசி ஆராய்கிற பொழுது இந்த ஒற்றை வார்த்தைக்கு இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் எத்தகைய என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் எந்த அமலை செய்கிற பொழுதும், எந்த காரியத்தை செய்கிற பொழுதும் நாம் நம்முடைய நஃப்ஸிடத்திலே கேட்க வேண்டும். நான் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக இந்த அமலை செய்கிறேனா, 4 பேரை சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த அமலை செய்கிறேனா என்று நாம் நஃப்ஸிடத்திலே கேட்க வேண்டும். அப்படி நஃப்ஸிடத்திலே கேட்டு அல்லாஹ்வுடைய திருப்தியை தாண்டி நாம் மற்றவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும், அவரிடத்திலே பாராட்டை பெற வேண்டும் என்று நாம் ஒரு காரியத்தை செய்கிற பொழுது அந்த அமல் ஆகிரத்தில் அதற்கான தகுதி என்பது 0 பேலன்ஸ் தான். அதுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது. ஒருத்தர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய பாதையில் நிறைய சதக்காக்களை செய்கிறேன், நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே நிறைய சதக்கா செய்கிறேன், ஆனால்
நான் சதக்கா செய்கிற பொழுது யாராவது பார்த்து விட்டால் என் மனதில் அப்படியே சந்தோஷம் பொங்குகிறது என்று அவர்கள் சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சதக்காவை அல்லாஹ் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று நிராகரித்து விட்டார்கள். ஒரு நியத்து தான், ஒரு மகிழ்ச்சி தான், ஒரு சந்தோஷம் தான். அதில் யாரை சந்தோஷப்படுத்துகிறோம் என்று இருக்கிறது. அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகிறோமா அல்லது நம்மை சுற்றி இருப்பவருடைய பாராட்டை பெறுவதற்காக அந்த மகிழ்ச்சியில் நாம் திளைக்க போகிறோமா என்று அந்த ஒரு நியத்து நாம் செய்யக்கூடிய அமலின் தரத்தை, அதனுடைய குவாலிட்டியை அப்படியே மேலே இருந்து கீழே அப்படியே தலைகீழாக புரட்டி போடுவதை நாம் பார்க்க முடியும். சாது பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா ஆரம்பத்திலேயே சொன்னா இல்லையா, ஒரு சஹாபி, அவங்களும் இஸ்லாத்திற்காக நிறைய யுத்தங்களில் பங்கு கொண்டு நிறைய நாடு நகரங்களை கைப்பற்றி இந்த தீனுக்காக நிறைய சேவைகளை செய்தவர்கள். அவர்களும் ஏராளமான வெற்றிகளை பெற்று தந்திருக்கிறார்கள். மதாயின் என்று சொல்லக்கூடிய ஒரு நகரம், அந்த நகரத்தை வெற்றி கொள்ள வேண்டிய, யுத்தம் செய்ய வேண்டிய நெருக்கடி வந்த பொழுது அவர்கள் தான் தளபதியாக போனார்கள். அந்த நகரம் வெற்றி கொள்ளப்பட்டது உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் தான். அப்படி அந்த நகரம் வெற்றி கொள்ளப்பட்ட பொழுது அதுவும் நிறைய மன்னர்களும் பெரிய பெரிய ஆடம்பரமாக வாழக்கூடிய அரசர்களும் வாழ்ந்த ஒரு பகுதி தான் இந்த மதா என்று சொல்லக்கூடிய இந்த நகரம். அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா, யுத்தம் எல்லாம் முடிஞ்சு வெற்றி எல்லாம் பெற்று சஹாபாக்கள் தங்கி இருக்கக்கூடிய அந்த கூடாரங்களுக்கு மத்தியிலே வந்த பொழுது ஹஜ்ரத் சாது பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா படை தளபதி சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், யுத்தத்தில் நாம் வெற்றி பெற்று விட்டோம். நாம் போரில் வெற்றி பெற்றதற்கு பிறகு யார் யாரிடத்திலெல்லாம் அந்த போரில இருந்து கனிமத் என்று சொல்லக்கூடிய வெகுமதி பொருட்கள் கிடைத்ததோ அவர்கள் யாரும் சொந்தம் கொண்டாடக்கூடாது. அதை கொண்டு வந்து இந்த கூடாரத்தில் வச்சுட்டு போங்க. ஒரு குறிப்பிட்ட கூடாரத்தை காட்டி இந்த கூடாரத்திலே கொண்டு வந்து வைத்து விட்டு போங்கள் என்று சொன்னார்கள். ஏன்னா போர்க்களத்துல ஒரு பெரிய நாட்டை எதிர்த்து, மன்னரை எதிர்த்து யுத்தம் செய்ததற்கு பிறகு அங்கு நிறைய பொருட்கள் கிடைக்கும். அந்த எதிரி நாட்டு மன்னருடைய கிரீடமாக இருக்கலாம், அவன் அணிந்திருக்கக்கூடிய வளையங்களாக இருக்கலாம், அவனுடைய குதிரைகளாக இருக்கலாம், அவன் பயன்படுத்திக்கூடிய வாட்களாக இருக்கலாம், எல்லாமே அது வெற்றி பொருள் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டியலுக்குள்ளே வரும். இஸ்லாம் இந்த வெற்றி பொருளை எப்படி பங்கீடு செய்ய வேண்டும் என்று அதற்கு ஒரு சட்டங்களை நியமனம் செய்திருக்கிறது. அந்த வெற்றி பொருட்களில் 1/5 இஸ்லாமிய ஹசானாவுக்கு, அரசாங்கத்துடைய ஹசானாவுக்கு பொது ரீதியாக சேர்ந்து விட வேண்டும். அதன் பிறகு சஹாபாக்களுக்கு அதை சமமாக பங்கிட்டு கொடுப்பார்கள். இப்ப எல்லாரும் கிடைச்சிருக்கிற பொருளை கொண்டு வந்து இந்த கூடாரத்துக்குள்ள வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. விலை மதிக்க முடியாத தங்கம், அதே போல வைரம், வைடூரியம் போன்றக்கூடிய பெரிய பெரிய பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து சஹாபாக்கள் அந்த யுத்தத்தில் கிடைச்ச பொருளை எல்லாம் கொண்டு வந்து அந்த கூடாரத்துக்குள்ள வச்சாங்க. அது காணாமல் போய்விடக் கூடாது என்பதற்காக சாது பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே அந்த கூடாரத்திற்கு பாதுகாவலராக உட்கார்ந்திருந்தார்கள். இரவு நேரத்தில் ஒரு வயதான முதியவர், அவர் அழகான ஒரு அழுக்கான ஆடைகளை எல்லாம் உடுத்தி ரொம்ப பங்கரையான தோற்றத்தில் அந்த கூடாரத்துக்குள்ளே வந்தார். அப்படி வருகிற பொழுது அவருடைய முகம் மறைந்திருக்கிறது. ஆனால் அவருடைய கையில ஏதோ ஒரு பெரிய பொருளை மூடி மறைச்சிருக்கிறாரு. அவங்க கூடாரத்துக்குள்ள வந்த உடனே ஹஜ்ரத் சாது பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, மன்னன்ட்ட யார்ப்பா நீ? ஏன்னா அவங்களுக்கு பயம், ஒருவேளை திருடுவதற்காக யாராவது வந்திருப்பார்களோ என்கிற பயத்தில் அவர்கள் அல்லாஹ்வின் மீது இருந்த அச்சத்தை கேட்டார்கள், யாருப்பா நீன்னு கேட்டாங்க. அவர் ஒண்ணுமே பேசல, நேரா கூடாரத்துக்குள்ளே போனார். அந்த கைகளில் இருக்கக்கூடிய துணியினால் மறைக்கப்பட்டிருக்கூடிய அந்த பொருளை, அந்த திரையை விளக்கினார். விளக்கின பொழுது ஒரு அற்புதமான அந்த மன்னர், மதாயின் நகரத்துடைய மன்னர் தலையிலே அணியக்கூடிய கிரீடமாக அது இருக்கிறது. அதிலே நிறைய தங்க கற்களும் அதே போல வைடூரியங்களும் வைரக்கற்களும் எல்லாம் அதிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. விலை மதிக்க முடியாத ஒரு பெரிய செல்வம். அதை என்ன பண்ணாங்கன்னா அந்த கூடாரத்துக்குள்ள வச்சுட்டு அமைதியா போயிட்டாங்க. அவங்க போகிற பொழுது ஹஜ்ரத் சாது பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா திரும்ப திரும்ப கேட்டார்கள், மன்னன்ட சம்மிஸ்முக், உன் பேரை சொல்லிட்டு போப்பா, நீ யாருப்பா என்று கேட்ட பொழுது அந்த கொண்டு வந்து வச்சாரா இல்லையா, அந்த பெரியவர் சொன்னார், நான் யார் என்று என் ரப்புக்கு தெரியும். அவருடைய திருப்தியை பெறுவதற்காகத்தான் நான் இந்த யுத்தத்தில் பங்கேற்றேன். எந்த ரப்பருடைய திருப்தியை பெற வேண்டும், ரிதுவானை பெற வேண்டும் என்பதற்காக நான் இந்த போரில் பங்கேற்றேனோ அந்த ரப்புக்கு என் பெயரும் தெரியும், என் தந்தையின் பெயரும் தெரியும், என் குடும்பத்தின் பெயரும் தெரியும். அதை உங்களிடத்திலே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லிவிட்டு அவர்கள் விலகி சென்று விட்டார் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம். ஒருவேளை அந்த கிரீடத்தை அவர்கள் வைத்திருந்தால், அவர்கள் தனியாக மறைத்து வைத்திருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவருடைய 7 தலைமுறைகள் சாப்பிடக்கூடிய அளவுக்கு விலை மதிக்க முடியாதாக அது இருந்தது. ஆனால் அல்லாஹ்வுக்காக யுத்தம் செய்து விட்டோம் என்ற எண்ணம் அவருடைய அடிமனதில் ஆழமாக வேரூன்றி இருந்த காரணத்தினால் இந்த உலகமே கொண்டாடக்கூடிய விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் என்பது ஒரு தூசாக,
விலை மதிப்பற்ற ஒரு பொருளாக சஹாபாக்குடைய கண்களுக்கு தெரிந்தது என்று நாம் பார்க்கிறோம். நான் திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன், நாம் எந்த அமலை செய்கிற பொழுதும், எந்த செயலை செய்கிற பொழுதும், அது பொது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எந்த நற்காரியத்தை செய்கிற பொழுதும், நான் இது என் ரப்புக்காக செய்கிறேன், அல்லாஹ்வுடைய திருப்திக்காக செய்கிறேன். ரிதுவானும் மினல்லாஹி அக்பர். இந்த வாசகத்தை நாம் மனதிலே ஆழமாக நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். என்று சொன்னால் இந்த நப்சு சும்மா இருக்காது. எந்த காரியத்தை செய்கிற பொழுது நப்சு என்ன பண்ணும்னா, பாய் பரவாயில்ல பாய், நீங்க தான் பெரிய ஆள் என்று அது கொஞ்சம் காலரை அப்படி தூக்கி விடும். தூக்கி விட்டுச்சு நம்ம அதுல பெருமை ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம அமல் பாழாக்கி விடும். எல்லா இடத்திலையும் நீங்க இத கனெக்ட் பண்ணி பார்க்கலாம், கோர்த்து விட்டு பார்க்கலாம். எல்லா இடத்திலையும் நப்சு நம்மை கை தூக்கி விடாமல் அந்த இடத்தில் நப்சனுடைய மண்டையில ஓங்கி 2 அடியை போட்டு, என் ரப்புக்காக நான் இதை செஞ்சேன், ஓன் திருப்திக்காக செய்யவில்லை என்று நாம் மறுத்து விட்டால் நம்முடைய செயல் தூய்மையான செயலாக, அப்பழுக்கற்ற செயலாக, இஹ்லாஸான செயலாக, ரப்புக்காக செய்திருக்கக்கூடிய செயலாக இருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கு தெரிஞ்ச செய்தான். இந்த பழக்கத்தை நாம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டும். அப்படி பழக்கப்படுத்திக் கொண்டே இருக்கிற பொழுது எந்த அமலை செய்கிற பொழுதும் அல்லாஹ்வுடைய நினைப்பு நமக்கு தானாக வந்து விட்டு கொண்டே இருக்கும். அதுவும் பழக்கமாகிவிடும். ஒன்னும் இல்ல, சௌர் குகை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு புறப்பட்டு போகிற பொழுது அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா 2 பேரும் உள்ளே பதுங்கிக் கொண்டார்கள். உள்ளே ஒளிந்து கொண்ட பொழுது அவர்களை தேடி வந்த எதிரிகள் அவருடைய தலைமாட்டுக்கு மேலே நிற்கிறார்கள். அவர்கள் பார்த்து விடுவார்களோ என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா பயந்தார்கள். ஹதீஸில் இப்படி அந்த வாசகம் வருகிறது, குர்ஆனுடைய வசனங்களில் நாம் பார்க்க முடியும். லவ் அன்ன அஹதஹும் நஸர இலா கதமைஹி அப்ஸரனா தஹத கதமை யா ரசூலல்லாஹ். அவங்கள யாராவது ஒருத்தர் குனிஞ்சு அவங்க காலை பார்த்தாங்கன்னா நம்ம அவங்களுக்கு தெரியும், அவங்க கண்களுக்கு தெரியும், அவ்வளவு பக்கத்துல நம்ம நிக்கிறோம் என்று அவர்கள் கவலையோடு சொன்ன பொழுது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அபூபக்கர் மா வன்னுக பிஸ்னைன் அல்லாஹு சாலிதுஹுமா. என்ன நினைக்கிறீங்க, நாம 2 பேர் மட்டும்தான் இருக்கிறோமா? மூன்றாவதாக நம்மோடு ரப்பு இருக்கிறான் என்று சொன்னார்கள். நம்மோடு ரப்பு இருக்கிறான் என்று நாம் நினைத்து பழகிவிட்டால் எல்லா இடத்திலும் அந்த எண்ணம் நமக்கு பின்னாலே வந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்க முடியும். எப்போதும் அல்லாஹ்வுடைய நினைவோடு நாம் இருந்து கொண்டே இருந்து விட்டால் அல்லாஹ் நம்முடைய செயல்பாடுகளை கண்காணிக்கிறான். 1. 2வது, நம்முடைய செயல்பாடுகளுக்கு அவன் பொறுப்பேற்கிறான். 3வது, அந்த செயல்பாடுகளை அவன் வெற்றி பெற செய்கிறான். 4வது, அந்த செயல்பாடுகளை அவன் முழுமை பெற செய்கிறான். 5வதாக, அந்த செயல்பாடுகளை நாம் செய்த அமலை, அல்லாஹ்வுக்காக செய்த அமலை நாளைய சந்ததிகளுக்கு இபாதத்தாக அல்லாஹ் மாற்றி விடுகிறார். எப்படின்னு பாருங்க, சஃபா மருவாவில் நாம் ஓடுகிறோம். ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் செல்லக்கூடிய பெருமக்கள் சஃபா மருவாவிலே ஓடுகிறார்கள். ஏன் ஓட வேண்டும்? எதற்காக ஓட வேண்டும்? முடிஞ்சாலும் முடியாவிட்டாலும், காலவரி வந்தாலும் வராவிட்டாலும், எப்படி இருந்தாலும் அந்த சஃபா மருவாவில் 7 முறை ஓட வேண்டும் என்பது நம் மீது கடமையாக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு கடமை. அது இருந்தா தான் ஹஜ்ஜோ உம்ராவோ கூடும். ஏன் ஓடணும்? இந்த இத்தனை நூற்றாண்டு காலமாக நாம் ஏன் ஓட வேண்டும்? யோசித்து பாருங்கள். ஹஜ்ரத் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஒரு நியத்து தான். அவங்களை காபாவுல கொண்டு வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விடுகிறார்கள். விட்டுட்டு திரும்பி பார்க்காம அவங்க போறாங்க. போகிற பொழுது அவர்கள் கேட்கிறார்கள், ஏன் எங்களை விட்டுட்டு போறீங்க? இங்க யாருமே இல்லையே, புற்புற்கள் முளைக்கவில்லை, ஆள் ஆரவம் இல்லை, மனிதர்கள் இல்லை, நடமாட்டம் இல்லை, ஒன்றுமே இல்லை, செடி கொடிகள் இல்லை, ஒன்றுமே இல்லை, சுற்றிலும் பாலைவனம். இந்த பாலைவனத்தில் காபத்துல்லா மட்டும் இருக்கிறது. அப்படி அவரிடத்திலே கேட்ட பொழுது அவங்க எதுவுமே பதில் சொல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எந்த பதிலும் சொல்லவில்லை. அப்படி கேட்ட பொழுது அபிஹாதா உமிர்த்த, அல்லாஹ்வுடைய உத்தரவா என்று கேட்டார்கள். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆமாம் என்று தலை அசைத்த பொழுது, இதெல்லாம் யுதியன் அல்லாஹ், அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான், கைவிட மாட்டான் என்று ஒரு வார்த்தை சொன்னார்கள். ஒரு நெருக்கடியில் இருக்கிற பொழுது அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் என்று அல்லாஹ்வே அவர்கள் நினைத்த பொழுது இந்த உலகம் உள்ளளவும் அல்லாஹ் அவர்களை நினைக்கும்படி ஆக்கிவிட்டார். கியாமத் வரைக்கும் யார் ஹஜ் செய்கிறார்களோ, உம்ரா செய்கிறார்களோ, அவர்கள் அத்துணை பேரும் வெறுமனே ஒரு பெண் ஓடினார், இபாதத்திற்காக ஓடவில்லை, தண்ணீரை தேடி ஓடினார். தண்ணீரை தேடி ஓடிய அந்த ஓட்டத்தில் அந்த செயல் அல்லாஹ்வுக்காக நான் செய்கிறேன், புரிந்து கொள்கிறேன் என்று நினைத்த மாத்திரத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா கியாமத் வரைக்கும் ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய, உம்ராவுக்கு வரக்கூடிய அந்த பெருமக்களுக்கு ஹாஜராவின் நினைவாக இந்த காரியத்தை செய்யுங்கள் என்று சொன்னான். அப்படி செய்தால்தான் அந்த காரியம் உங்களிடத்திலே நிறைவேறும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். பெருமக்களை, நாம் இத்தகைய காரியங்களை செய்கிற பொழுது அது அல்லாஹ்வுக்காக செய்கிறோம், அல்லாஹ்வுடைய திருப்திக்காக செய்கிறோம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி செய்கிறோம்.
அல்லாஹ்வை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதாக செய்கிறோம் என்று அந்த அமல்களை செய்கிற பொழுது, அந்த அமல் அவர்கள் துனியாவுக்காக செய்கிற பொழுதும் நாளைய சந்ததிகளுக்கு அல்லாஹ் அதை இபாதத்தாக மாற்றி விடுகிறான் என்கிற தத்துவத்தை தான் சஃபா மருவாவில் ஓடக்கூடிய அந்த செய்தியில் இருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே நான் மீண்டும் எனக்கு உங்களுக்குமாக ஞாபகப்படுத்துகிறேன், ரிதுவானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய திருப்தி தான் பெருசு என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை நாம் தர்மம் செய்கிற பொழுதும், நாம் வியாபாரம் செய்கிற பொழுதும், நாம் திருமண வாழ்க்கையில் ஒன்று கூடுகிற பொழுதும், நாம் திருமணத்தை செய்து வைக்கிற பொழுதும், நாம் பொது வாழ்க்கையில் ஈடுபடுகிற பொழுதும், நான் பதவிக்காக இதை செய்யவில்லை, விளம்பரத்திற்காக நான் இதை செய்யவில்லை, மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக நான் இதை செய்யவில்லை, இந்த எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் மனது நமக்கு உள்ளத்திலே போட்டுக்கொண்டே இருந்தாலும் கூட என் ரப்புக்காக நான் இதை செய்கிறேன், என் ஆண்டவனின் திருப்திக்காக நான் இதை செய்கிறேன் என்று ஒற்றை வரியில் அந்த ஒரு நிய்யத்தை நாம் வைத்து விட்டோம் என்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய அந்த அமல் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய கூலியை பெற்றுத்தரக்கூடிய அமலாக துனியாவிலேயும் ஆகிரத்திலேயும் நம்முடைய வாழ்க்கை மகத்துவமிக்க வாழ்க்கையாக, நாளைய சந்ததிகளுக்கும் நம்முடைய நிய்யத்தின் பலனாக அவர்களுக்கும் ஒரு நற்கூலியை, ஒரு நல்வாழ்வை பெற்றுத்தரக்கூடிய வாழ்க்கையாக அந்த நிய்யத்து அமையப்பெறும் என்பதை இந்த நேரத்தில் நாம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். ரிதுவானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய பொருத்தம்தான் பெருசு என்று சொல்லக்கூடிய அந்த நிய்யத்தை நாம் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் இதுவரை செய்திருக்கக்கூடிய எல்லா அமல்களையும், இது செய்யக்கூடிய அமல்களையும் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்வானாக. அந்த அமல்களில் இந்த நிய்யத்தை நாம் மறக்காமல் நினைவுறுத்தும் விதமாக அல்லாஹ் அந்த அமல்களை ஆக்கி தருவாராக. அந்த அமல்களின் நன்மைகளை நம்முடைய சந்ததிகளுக்கும் நமக்கும் இம்மையிலும்